ஹாய், நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோவில் ஆப்ரேட்டர்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் வந்து இஃபெல் ஸ்டேட்மெண்ட் பற்றி பார்க்க போகிறோம். பொதுவாக இஃபெல் ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோம்னா, ரெண்டு பாசிபிலிட்டிஸ் இருக்கிற இடத்துல வந்து நம்ம இஃபெல் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா இந்த செட் ஆஃப் கோட் ரன் ஆகணும், அப்படி நடக்கலைன்னா இன்னொரு செட் ஆஃப் கோட் ரன் ஆகணுங்கிறத வந்து நம்ம சொல்லுவோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம அதோட சின்டாக்ஸ் வந்து பார்த்துடலாம். ஸோ ஸ்க்ரீனில் வந்து நான் அந்த இடத்துல என்ன கொடுத்துருக்கேன்னா, இஃப்ங்கிற கீவேர்டு கொடுத்து அதில் ட்ரூங்கிற கண்டிஷன் வந்து கொடுத்துருக்கேன். ஜஸ்ட்டு வந்து அந்த இஃப்க்கு பக்கத்தில் கொடுக்குறத நம்ம கண்டிஷன் சொல்லுவோம். நான் அந்த இடத்துல இப்போ வந்து நார்மலாக ட்ரூங்கிறத கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ அதை ரன் பண்ணால் நமக்கு என்ன நடக்குங்கிறத செக் பண்ணலாம். ஸோ நமக்கு நல்லுங்கிறது வந்து பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ பொதுவாக அந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா, நீங்கள் வந்து கொடுத்துருக்க கண்டிஷன் வந்து இஃப்னு கொடுத்து ட்ரூன்னு கொடுத்ததுனால இந்த பிளாக் ஆஃப் கோடு வந்து ரன் ஆயிருக்கு. ஸோ நான் இந்த இடத்த என்ன பண்ணுறேன்னா, ஃபால்ஸை வந்து நான் சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் இதை வந்து ரன் பண்ணனா என்ன நடக்குங்கிறத செக் பண்ணலாம். ஸோ இப்போ எதுவுமே ரன் ஆகலை. என்ன நடக்கும்னா, நீங்கள் வந்து இஃப்ங்கிற கண்டிஷன், ஸோ இந்த இடத்துல கொடுக்குறது தான் நம்ம கண்டிஷன் சொல்லுவோம். அந்த கண்டிஷன் வந்து ஃபால்ஸாக ஆச்சுன்னா அதுக்கு அந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்குள்ளேயே வந்து நம்ம ப்ரோக்ராம் வந்து போகாது, டைரெக்டாக அங்கேயே டெர்மினேட் ஆயிரும். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து இஃப் ஸ்டேட்மெண்ட்னா என்னன்னு புரிஞ்சிருக்கும். நீங்கள் இந்த இடத்துல கொடுத்துருக்க கண்டிஷன் ட்ரூ ஆச்சுன்னா அதுக்கு உள்ளே இருக்கிற கோடு வந்து ரன் ஆகும், அப்படி இல்லைன்னா வந்து ப்ரோக்ராம் டெர்மினேட் ஆயிரும். ஸோ அதை வந்து நம்ம சரி பண்ணுறதுக்கு வந்து எல்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல எல்ஸ்ன்னு கொடுத்துட்டு நான் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன கொடுக்குறேன்னா, இஃப் இஸ் ஃபால்ஸ் அப்படிங்கிறத கொடுக்குறேன். இப்போ நான் அதை ரன் பண்ணுறேன். ஸோ நமக்கு இஃப் இஸ் ஃபால்ஸுங்கிறது அவுட்புட் வந்து வந்திருக்குது. ஸோ இந்த ரெண்டு பாசிபிலிட்டியும் ஹேண்டில் பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து இஃபெல் ஸ்டேட்மெண்ட் வந்து யூஸ் பண்ணுறோம். ஒரு எக்ஸாம்பிளோட பார்த்துடலாம். இப்போது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிளான் பண்ணி நீங்கள் வந்து ஒரு ட்ரிப் போகிறீங்க, எல்லாமே நீங்கள் பிளான் பண்ணிட்டீங்க, ஃபைனலாக டிரான்ஸ்போர்ட் வந்து நீங்கள் சூஸ் பண்ணணும். இந்த சுச்சுவேஷனில் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, எதில் டிக்கெட் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குதோ அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷனை வந்து நீங்கள் சூஸ் பண்ணுவீங்க. இந்த கேஸில் வந்து நான் ஜஸ்ட்டு ட்ரெயினை மட்டும் இப்போ எடுத்துக்கிறேன். ட்ரெயின் ஈக்குவல் டு ட்ரூங்கிறத கொடுக்குறேன். ஸோ இதை வந்து எதை இண்டிகேட் பண்ணுதுன்னா, உங்கள் எல்லாருக்கும் ட்ரெயினில் வந்து டிக்கெட் கிடச்சிருச்சுங்கிறத இண்டிகேட் பண்ணுது. இப்போது நம்ம வந்து இஃபெல் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி ட்ரெயினில் டிக்கெட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுங்கிறத பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ நான் வந்து இஃப் ட்ரெயினில் எனக்கு டிக்கெட் கிடச்சிருச்சுன்னா என்ன பண்ணணுங்கிறத நாங்கள் கொடுக்குறேன். ஸோ இஃப் ட்ரெயினுங்கிறத கொடுக்குறேன். இதில் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் டிக்கெட் கன்ஃபார்ம்டுங்கிறத வந்து கொடுக்குறேன். டிக்கெட் கன்ஃபார்ம்டுங்கிறத நான் வந்து இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் கொடுக்குறேன். இப்போ இதை ரன் பண்ணோன்னா நமக்கு என்ன அவுட்புட் வருங்கிறத செக் பண்ணலாம். ஸோ டிக்கெட் கன்ஃபார்ம்டுங்கிற அவுட்புட் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து நமக்கு டிக்கெட் வந்து கிடைக்கலன்னா அந்த ட்ரெயின் ஈக்குவல் டு ஃபால்ஸாக வந்து நமக்கு சேஞ்ச் பண்ணணும். ஸோ நான் வந்து ட்ரெயின் ஈக்குவல் டு ஃபால்ஸாக சேஞ்ச் பண்ணுறேன். இப்போ நான் இதை வந்து ரன் பண்ணுறேன். ஸோ எதுவுமே நமக்கு அவுட்புட்டில் வரலை. இது வந்து நம்ம ஹேண்டில் பண்ணுறதுக்கு வந்து எல்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ எல்ஸ் வந்து என்ன நடக்கும்னா, இஃப் வந்து ஃபால்ஸ் ஆயிடுச்சுன்னா டைரெக்டாக எல்ஸ் பிளாக்ல இருக்கிற கோடு வந்து நமக்கு ரன் ஆயிரும். ஸோ இங்கே வந்து நான் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் சர்ச் அதர் ஆப்ஷன்ஸுங்கிறத கொடுக்குறேன். இப்போ நான் வந்து இந்த கோடை ரன் பண்ணுறேன். நமக்கு என்ன அவுட்புட் வருங்கிறத செக் பண்ணலாம். ஸோ சர்ச் அதர் ஆப்ஷன்ஸுங்கிற அவுட்புட் வந்து வந்திருக்குது. நீங்கள் உங்களுக்கு ட்ரெயினில் டிக்கெட் கிடச்சிச்சின்னா டிக்கெட் கன்ஃபார்ம்டுங்கிற மெசேஜ் வந்து உங்களுக்கு அவுட்புட்டில் வரும். சப்போஸ் ட்ரெயினில் டிக்கெட் கிடைக்கலன்னா சர்ச் அதர் ஆப்ஷனுங்கிறது வந்து உங்களுக்கு அவுட்புட்டில் வரும். ஸோ இப்படி தான் வந்து ஒரு இஃபெல் ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ வந்து எலிஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து பார்க்க போகிறோம். ஸோ எலிஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து எங்கே யூஸ் பண்ணுவோம்னா, மோர் தென் 2 கண்டிஷன் இருக்கிற இடத்துல வந்து நம்ம எலிஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து யூஸ் பண்ணுவோம். இப்போ வந்து நான் இன்னொரு டிரான்ஸ்போர்ட்டேஷனை வந்து எடுத்துக்கிறேன். பஸ்ஸுங்கிறத வந்து நான் எடுத்துக்கிறேன். இப்போ பஸ் ஈக்குவல் டு ட்ரூங்கிறத நான் கொடுக்குறேன். ஸோ பஸ் ஈக்குவல் டு ட்ரூங்கிறத கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல வந்து என்ன நடக்கும்னா, உங்களுக்கு ட்ரெயினில் டிக்கெட் கிடைக்கல, பட் பஸ்ஸில் வந்து உங்களுக்கு டிக்கெட் கிடைச்சிருச்சு. ஸோ இதை நீங்கள் பிரிண்ட் பண்ணணும்னா இந்த இடத்துல ஒரு எலிஃப் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கலாம். ELIFங்கிறத கொடுப்போம். இதோட அப்ரிவேஷன் வந்து என்னன்னா எல்ஸ் இஃப்ங்கிறது தான் அப்ரிவேஷன். நம்ம ஷார்ட் ஃபார்மாக வந்து எலிஃப்னு யூஸ் பண்ணுவோம். இப்போ இங்கே வந்து பஸ்ஸுங்கிறத கொடுக்குறேன். ஸோ பஸ்ஸில் டிக்கெட் கிடச்சிருச்சுன்னா என்ன பண்ணணுங்கிறத நான் கொடுக்குறேன். ஸோ இந்த இடத்துல வந்து
ட்ரெயின் டிக்கெட் கன்ஃபார்ம்டுங்கிறத சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து நான் இதில் வந்து இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் பஸ் டிக்கெட் கன்ஃபார்ம்டுங்கிற மெசேஜ் வந்து நான் பிரிண்ட் பண்ணுறேன். இப்போ வந்து நம்ம அந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ நமக்கு ட்ரெயினில் டிக்கெட் கிடைக்கல, பட் பஸ்ஸில் வந்து டிக்கெட் கிடச்சிருச்சு. ஸோ இப்போ வந்து எது ரன் ஆகுங்கிறத நம்ம செக் பண்ணலாம். ஸோ ஏதோ எரர் வந்திருக்குது. நான் வந்து இந்த இடத்துல கேபிட்டல் பி போட்டிருக்கேன், பட் இங்கே வந்து ஸ்மால் பி போட்டிருக்கேன். ஸோ ஏதோ ஒன்று வந்து நம்ம சேஞ்ச் பண்ணணும். நான் வந்து இந்த இடத்துல ஸ்மால் பியை வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ நமக்கு வந்து பஸ் டிக்கெட் கன்ஃபார்ம்டுங்கிற மெசேஜ் வந்து நமக்கு அவுட்புட்டில் வந்துருக்குது. ஸோ இப்படி தான் வந்து ஒரு எலிஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு வந்து என்ன நடக்கும்னா, இஃப்ங்கிற கண்டிஷன் வந்து செக் ஆகும். அங்கே வந்து கண்டிஷன் ட்ரூ ஆச்சுன்னா டைரெக்டாக இஃப்குள்ளே இருக்கிறத பிரிண்ட் பண்ணிவிட்டு ப்ரோக்ராம் வந்து டெர்மினேட் ஆயிரும். சப்போஸ் அந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிடுச்சுன்னா எலிஃப்க்கு வந்து வரும். எலிஃப்ல இருக்கிற கண்டிஷன் ட்ரூ ஆகுதான்னு செக் பண்ணும். சப்போஸ் ட்ரூவாக இருந்துச்சுன்னா அங்கே இருக்கிறத பிரிண்ட் பண்ணிவிட்டு ப்ரோக்ராம் டெர்மினேட் ஆயிரும். அப்படி அதுவும் ட்ரூவாக இல்லைன்னா ஃபைனலாக வந்து எல்ஸுக்கு வரும். ஸோ இப்படி தான் வந்து ஒரு இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் வந்து ஒர்க் ஆகுது.